வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, இப்போ நாம் பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராசிகளுக்கு வளர்ச்சி எப்பொழுது? அதாவது ராசிகள் வந்து பார்த்தீங்கன்னா சில நட்சத்திரங்களில் பயணிக்கும் பொழுது வளர்ச்சி ஆகும். அந்த வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அவங்கள வளர்த்தும். அதுதான் ராசிகளுக்கு வளர்ச்சி எப்பொழுது அப்படின்னு போட்டிருக்கு. அதை வந்து நம்ம ஒவ்வொரு ஜாதகரும் மைனூட்டாக செக் பண்ணால் தெரியும். இல்லைன்னா அந்த வளர்ச்சி வர நேரத்தை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும். அப்போது இப்போ வந்து அந்த பதிவை பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நன்றி சொல்லும் விதமாக ஆன்லைன் ஆஸ்ட்ரோ கரூர் டிவி ரவீஷ் ஜெயக்குமார் ஐயாவிற்கு மீண்டும் மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம் வந்து இப்போ சொல்ல போகிற விஷயம், பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராசிகளுக்கு வளர்ச்சி எப்பொழுது? அதாவது 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு வளர்ச்சியாகக்கூடிய காலம் இருக்குது. அதாவது நம்ம இந்த விவசாயம் மாதிரி ஒவ்வொரு பருவத்திலையும் ஒவ்வொரு வளர்ச்சி, அந்த வளர்ச்சியான பருவத்தை வைத்து தான் அறுவடை செய்வார்கள். அந்த அறுவடை மாதிரி தான் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு ராசி வளர்ச்சி அடையும். அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏன் இந்த பதிவை வந்து சொல்கிறோம் அப்படின்னம்னா, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் நான் எந்த மாதிரி நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்தை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணத்தை பயன்படுத்துறதுக்கு உண்டான ஒரு நேரம் காலத்தை தான் இந்த ராசிகளுக்கு வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு வளர்ச்சியான காலம் இருக்குது. ஒவ்வொரு 3 மாதத்திற்கு ஒருக்காவும், 48 நாளிற்கு ஒருக்காவும், ஒரு வருடத்திற்கு ஒரு தடவையும், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியுமே வளரும். அந்த ராசி வளரும் விதம் எப்படி அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அப்போது இந்த முதல் ராசியாக நம்ம மேச ராசி எந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் வளரும், அது அந்த வளர்கிற நேரத்தில் என்ன நல்லது நடக்கும், இல்லை என்ன விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த மேச ராசி அப்படிங்கிறதுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அந்த மேச ராசிங்கிற இடத்திற்கு வளர்ச்சியை தருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் பகவான் இந்த சிம்மத்தில் இருக்கும் பூர நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அவர் வெற்றியை தருகிறார். எப்படி? இந்த செவ்வாய் பகவான் மேசராசிக்கு சிம்ம நட்சத்திரத்தில் இருக்கும் பூர நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது இந்த மேசராசி வளர்ச்சி அடைகிறது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சிந்தனை, ஆழமான சிந்தனை, தேவையான சிந்தனை, அதாவது ஒவ்வொரு புதிதாக வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருள் அமைப்பு, இதுக்குண்டான பொருள் உதவி, அதே மாதிரி அதற்குண்டான தேடல், இது எல்லாமே அந்த நேரத்தில் உணர்த்தி கொண்டே இருக்கும். அந்த நேரம்தான் இந்த மேசராசி வளர்ச்சியாகும் நாள், வளர்ச்சியாகும் நேரம், வளர்ச்சியாகும் காலங்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பொதுவாக இந்த செவ்வாய் இந்த பூர நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது வளர்ச்சி அடைகிறார் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்கிறோம். மீண்டும் உங்கள் ஜாதக கட்டத்தில் அங்கே என்னென்ன கிரகம் இருக்கிறதோ, இந்த மேசராசியிலும் என்னென்ன கிரகம் இருக்கிறதோ, அவர்களுடைய குணத்திற்கு தகுந்த எண்ணத்தில் நீங்கள் செயல்படுவீங்கள், அந்த வெற்றியை நீங்கள் அனுபவிப்பீர்கள் உறுதியாக சொல்லலாம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபம் ராசி அப்படிங்கிறது எப்போ வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது, இந்த ரிஷப ராசி எப்போ வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இந்த ரிஷபம் ராசி வளர்ச்சி அடைவது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்த நட்சத்திரத்தில் சுக்கிரன் பயணிக்கும் காலம் ரிஷபம் ராசி வளர்ச்சி அடைகிறது. எப்படி? ரிஷபராசி வளர்ச்சி அடையக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்த நட்சத்திரத்தில் சுக்கிரன் வரும் காலமெல்லாம் ரிஷபராசியுடைய வளர்ச்சிக்குண்டான காலம். அப்போது இந்த சுக்கிரனுக்கும் அந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு ஒரு பந்தம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்த நட்சத்திரத்துடைய அதிபதி சுக்கிரன், அது சந்திரன். அந்த சந்திரன் வந்து இந்த சுக்கிரன் வீடான ரிஷபத்தில் உச்சமாகிறார். அதனால் அந்த உச்சத்தில் போய் அவர் இருக்கும் பொழுது அந்த உச்சம் இங்கு அவர் நீச்சத்தை போக்குகிறது. அப்போ அது நீச்சபங்க ராஜயோகமாக செயல்பட்டு அவருடைய தேவைகளை நடத்தி கொடுக்கும் அந்த நேரத்தை பயன்படுத்தினால். அப்போ இந்த சுக்கிரனுக்கும் இந்த சந்திரனுக்கும் உள்ள யோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனும் பெண், சந்திரனும் பெண். அப்போ அந்த பெண்ணும் செல்லும் பொழுது அந்த மகாலட்சுமி கடாட்சம் அந்த வீட்டிற்கு வருகிறது, லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். அப்போ லக்ஷ்மி கடாட்சத்தில் என்னென்ன வரும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம்.
அதில் ஒரு மாற்றம் வருது, இல்லை பிரம்மாண்டமான வளர்ச்சி வருது, இல்லை ஒரு என்ன சொல்லலாம் தவிப்பான சந்தோஷம் வருது அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்தில் வேற கிரகங்கள் இணையும் பொழுது இந்த இடத்தில் இருக்கும் கிரகங்களுடைய நட்சத்திரத்தையும் இணைவையும் வச்சு தான் அந்த சந்தோஷம் உறுதியானதா இல்லை சின்னதா பெருசா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இப்போ மிதுனம். அப்போ இந்த மிதுன ராசி எப்போ வளர்ச்சி அடையும்? மிதுன ராசி எப்போ வளர்ச்சி அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு வளர்ச்சி அடையும் காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மிதுன ராசிக்கு வளர்ச்சி அடையும் காலம் அனுசத்தில் புதன் போகும் காலமெல்லாம் மிதுன ராசி வளர்ச்சி அடையும். எப்பொழுது? அனுசத்தில் புதன் போகும் காலமெல்லாம் மிதுன ராசி வளர்ச்சி அடையும். அப்போ அந்த நேரத்தில் அவங்களுடைய எண்ணங்களை வெற்றியடை செய்யும் பொழுதும், அதாவது பொதுவாக சனி பகவான்னா தடை அப்படின்னு சொல்லுவாங்க, சனி பகவான்னா தாமதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ புதனும் சனியும் ஆகிறப்ப இரண்டுமே அதாவது இரண்டரை கலந்த கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க, இரண்டு மற்ற கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இரண்டு மற்ற செயல் அந்த இடத்துல நடைபெறுமா? இல்லை. என்ன சொல்லுவோம்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்போம். அப்போ இந்த அனுச நட்சத்திரம்னு சொல்றது இப்போ ஆழி கடலில் இருந்து தெளிந்து வந்த நட்சத்திரம். மிதுன ராசிக்கு அனுச நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலம், மிதுன ராசிக்கு அனுச நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலம் யோகமான காலம். யாரு பயணிக்கணும்? அந்த மிதுன ராசிக்கு உண்டான புதன். அந்த புதன் இந்த அனுச நட்சத்திரத்தில் செயல்படும் பொழுது அந்த காலங்கள் எல்லாம் அந்த ராசி வளர்கிறது, மிதுன ராசி வளர்கிறது. அப்ப பாத்தீங்கன்னாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கிட்டே இருக்கும். இனி நீங்க உணர்ந்து பாருங்க, அதாவது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புதன் மிதுன ராசிக்காரர்களுக்கு அனுசத்தில் புதன் பயணிக்கும் பொழுது என்னென்ன நல்லது நடக்குதுங்கிறத நீங்க எழுதி வச்சே பார்த்துக்கலாம். அப்பதான் உங்களுக்கு அது உணர முடியும். நான் சொல்றப்ப என்னமோ அவர் சொல்றாரு, உங்களுக்கு நல்ல காலம் வரக்கூடிய நேரத்தை சொல்றேன். அந்த ராசி வளரும். ராசிக்கு வளரும்னா என்ன? நம்ம அடுத்த நிலைமைக்கு போகக்கூடிய ஏதாவது ஒரு செயலை அது துவக்கி தரும், இல்ல ஒரு வெற்றியை சாதித்து தரும், இல்ல ஒரு இப்ப ப்ரமோஷன், வேலைக்கு உயர் இடத்துல ப்ரமோஷன் கிடைக்கணும், கிரகம் எல்லாம் ஃபால்ட்டா கிடக்கப்பா, அதாவது தசா புத்தி ஃபால்ட்டு, தசா புத்தி முடங்கிருச்சு, இல்ல அந்த இடத்துல கண்டாந்தர நட்சத்திரம் வந்துருச்சு, இல்ல அந்த இடத்துல முடக்கு நட்சத்திரம் வந்துருச்சு. அப்போ நாம எந்த நேரத்தை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய புதன் அந்த அதாவது விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அந்த காரியத்தை முயற்சி செய்தால் அதில் உறுதியாக வெற்றி பெற முடியும். அது உறுதியா வெற்றிங்கிறத அதை நீங்க பயன்படுத்தி உணரும் பொழுது நீங்க சொல்லலாம். அப்போ மிதுன ராசியுடைய வளர்ச்சி யாரு கையில் இருக்கு? அனுசத்தில். ஏன்னா அனுசங்கிறது ஐஸ்வர்ய நட்சத்திரம்னு சொல்லலாம். அதே மாதிரி அனுசங்கிறது எதையும் சாதித்து உயர்வான சூழ்நிலைக்கு கொண்டு வரக்கூடிய நட்சத்திரம்னு சொல்றோம். ஏன் அனுசத்துல போய் கடன் அடைச்சா கடனே இல்லாம போயிருன்னு சொல்றோம். கடன் அடைக்கக்கூடிய நட்சத்திரத்துல அனுச நட்சத்திரத்தையும் அஸ்வதி நட்சத்திரத்தையும் தான் நம்ம பயன்படுத்துறோம் அதிகமா. அதுக்கு அடுத்தது கடகராசிக்கு எப்போ வளர்ச்சி வரும்? கடகராசிக்கு எப்போ வளர்ச்சி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகச்சந்திரன் பூராடத்தில் பயணிக்கும் காலம் வளர்ச்சி வரும். கடகச்சந்திரன் பூராடத்தில் பயணிக்கும் காலம், அதாவது தனுசு ராசியில பூராடத்தில் அந்த கடகச்சந்திரன் எப்போ பயணிக்கிறாரோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் கடகராசிக்கு. அது பின்ன நம்ம அந்த நல்ல விஷயம்னு சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கிரகங்களுடைய இணைவு, கிரகங்களுடைய பார்வை, அந்த இங்க பயணிக்கக்கூடிய கிரகத்துடைய பார்வையும் இங்கே பயணிக்கக்கூடிய கிரகத்துடைய பார்வையும் உங்களுக்கு எந்த விதத்தில் எவ்வளவு தூரம் அது நன்றாக இருக்கிறதோ அவ்வளவு தூரம் நன்றான பலன்களே நடக்கும், தீமையான பலன்கள் நடக்காது. அதுக்கப்புறம் சிம்ம ராசி எப்போ வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத எடுத்துட்டீங்கன்னா, சிம்ம ராசி வளர்ச்சி அடையக்கூடிய காலங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த சிம்ம ராசிக்கு நாம எடுத்துக்கிறது திருவோணத்தில் சூரியன் பயணிக்கும் காலமெல்லாம் சிம்ம ராசிக்கு வளர்ச்சியான காலம். திருவோணத்தில் சூரியன் பயணிக்கும் காலம் சிம்ம ராசிக்கு வளர்ச்சியான காலம். அந்த வளர்ச்சி நல்லதுங்கிறது மட்டும்தான் இருக்கும், கெட்டதில் வரவே வராது. ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு உண்டான முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இப்போ என்ன சொல்லலாம், இப்போ திருவோணத்தில், இப்போ சிம்ம ராசிக்கு திருவோணத்தில் சூரியன் பயணிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கும் கண்டிப்பாக. திருமணம், இந்த திருமணத்துக்காக முயற்சி சிம்ம ராசிக்கார முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா, திருவோண நட்சத்திரத்தில் சூரியன் பயணிக்கிற காலத்தில் முயற்சி பண்ணாங்கன்னா திருமணத்தில் வெற்றி வரும். அதே போல ஒரு பெரிய
நிறுவனம் தொடங்கணும், கூட்டாளிகளை சேர்க்கணும், கூட்டாளிகளை நம்பி இறங்கலாமா அப்படிங்கிறதுக்கு எல்லாமே வந்து இந்த சூரியன் திருவோணத்தில் பயணிக்கும் பொழுது முயற்சி பண்ணலாம். அது உங்களுக்கு வெற்றியை தரும். அதே போல அடுத்தது இது மிதுன புதன். நாம வந்து மிதுன புதன் அனுசத்துல பயணிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்போ கன்னி புதன் எங்க பயணிச்சா நல்லா இருக்கும்? அப்ப கன்னி ராசிக்கு புதன் பகவான் தான். அப்ப அந்த கன்னி ராசி புதன் பகவான் எந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்தால் அவர் உங்களுக்கு அந்த நட்சத்திரத்தினுடைய அந்த ராசியுடைய வளர்ச்சியையும் நல்ல குணத்தையும் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னி ராசி புதன் பகவான் இங்கே சதய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது, கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது, கார்ப்பரேட் நிறுவனம் அளவுக்கு உள்ள நிறுவனங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய ஆதரவு, பெரிய பெரிய அமைப்பு வருதுன்னா இந்த கன்னிராசி காரங்களா இருந்து அந்த புதன் பகவான் இந்த சதய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது நல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சி வரும். அந்த வளர்ச்சி, அதாவது அந்த வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய நிறுவனமாக இருந்தால் வெளிநாட்டிலிருந்து ஒரு டைஎஃப் கிடைக்குதுன்னா அது பிரம்மாண்டமான வளர்ச்சி. வெளிநாட்டிலிருந்து ஒரு ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போடணும்னா அந்த கையெழுத்து இங்கே நடக்கும். இந்த வெளிநாட்டுடைய பழக்க வழக்கத்துடைய வெற்றிகளை திரும்பி தரும், அதாவது எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு நம்ம இங்கே வந்து கூட்டாளிகளாக கூட்டு சேர்ந்து ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நல்ல தொடர்புகளை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கு குழந்தை பிறப்பிற்கு ஒரு நல்ல மருத்துவத்தை ஏற்படுத்தி தரும். இந்த மாதிரி அவங்களுடைய ஏதாவது ஒரு செயலுக்கு, அட நான் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்துருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குறுக்க வர தெய்வமாக இந்த கன்னி புதனுக்கு இந்த கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அந்த சதய நட்சத்திரம் கையில் கொடுக்கும். அதே போல துலாம் ராசிக்கு, துலாம் ராசி எப்போ வளர்ச்சி பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துலாம் ராசிக்கு இருக்கக்கூடிய சுக்கிரன், ஏன்னா இந்த சுக்கிரன் வந்து பூர நட்சத்திரத்தில் பயணம் பண்ணா அவர் வந்து வெற்றியை தருவார்னு சாரி, இந்த சுக்கிரன் வந்து அஸ்த நட்சத்திரத்தில் பயணம் பண்ணா, இந்த சுக்கிரன் வந்து அஸ்த நட்சத்திரத்தில் பயணம் பண்ணா ரிஷபராசி வளரும்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி துலாம் சுக்கிரன் வந்து துலா ராசி வளரணும்னா எந்த நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறப்போ வளர்ச்சி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துலாம் சுக்கிரன் இங்கு இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அவர் வெற்றியை தருவார். அதாவது மீனராசியில ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது வெற்றியை தருவார். ஏன் அவர் அந்த வெற்றியை தரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு அதாவது இந்த துலாம் ராசிக்கு 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றியை தரக்கூடியதும் 6ம் 12ம் இணைந்த ஒரு வீடு. அது இந்த வீட்டில் வந்து என்னன்னா, இந்த 7ஆம் வீட்டுக்கு ஒரு குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உறவை புதுப்பித்தல்னு அர்த்தம், ஒரு உறவை சேர்த்தி கொள்ளுதல்னு அர்த்தம், ஒரு உறவில் வாழுதல்னு அர்த்தம். அந்த வாழக்கூடிய சுகத்தை கொடுத்து அதில் வந்து ஜெயிக்கக்கூடிய இடம் தான் இந்த மீனராசி. அப்போ அங்க அதாவது முடிவுன்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் தான் ரேவதி நட்சத்திரம். அந்த ரேவதி நட்சத்திரத்தில் இந்த சுக்கிரன் துலாம் ராசி வளரும் காலம் அப்படின்னா, அந்த ரேவதி நட்சத்திரத்தில் சுக்கிரன் பயணிக்கும் காலம் அந்த குடும்பத்தில் பார்த்தா ஏதாவது ஒரு நன்மைகள், ஏதாவது ஒரு சேர்க்கை, ஏதாவது ஒரு அவங்களுடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரி புதிய உறவுகள், புதிய நிதி நிலைமை உருவாகுதல், புதிய கட்டடம் சம்பந்தப்பட்ட அபிவிருத்தி செய்தல், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம். பின்ன அதே மாதிரி கோவில் கட்டுதல், கோவிலுக்கு தேவைப்பட்ட விஷயங்களை பண்ணுறது, அன்னதானம் கொடுக்கறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து அவங்க முடிவு பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த விஷயத்தை செய்வாங்க. அதுக்கு அடுத்தது இப்போ துலாம் ராசி வளர்ச்சியாகக்கூடிய காலங்கள் என்னென்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது விருச்சிக ராசி எப்போ வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு வளர்ச்சி அடையக்கூடிய காலத்தை யார் செயல்படுத்தி தருவா? விருச்சிக ராசிக்கு வளர்ச்சி அடையக்கூடிய காலத்தை எந்த நட்சத்திரம் செயல்படுத்தி தரும்? எந்த நட்சத்திரத்தில் விருச்சிக செவ்வாய் பயணிக்கும் பொழுது நமக்கு வளர்ச்சி ஆகும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, விருச்சிக செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது வெற்றியான சூழ்நிலையை உருவாக்கி தருவார். விருச்சிக ராசிக்கு வந்து செவ்வாய், விருச்சிக செவ்வாய், அதாவது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு விருச்சிக செவ்வாய் வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்கள்லாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு வெற்றி உருவாகும். அதாவது ஒரு என்ன சொல்லலாம், இந்த காலத்தில் இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை முடிச்சிடலான்னு அவங்க அந்த நேரத்தில் முடிவு பண்ணாங்கன்னா
அது எந்த செயல்பாடாக இருந்தாலும் அதை சாதிக்கக்கூடிய ஒரு சக்தி அவங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா அதுக்குண்டான உதவி கிடைக்கும். இல்லைன்னா அதுக்குண்டான நட்பு வட்டம் விரிவடையும். அந்த பாதையை உருவாக்குறதுக்கு நீங்களே முயற்சி பண்ணி, அதாவது ஏகலைவனை போல நீங்களே சொந்த காலில் நின்று எந்திரிச்சு வரக்கூடிய சக்தி இந்த செவ்வாய் பகவான் கிருத்திகை நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது முடிவு செய்யும் காரியங்கள் எல்லாம் இந்த விருச்சிக ராசி வளர்ச்சி அடையக்கூடிய காலங்களாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக தனுசு ராசி. இந்த தனுசு ராசி எப்போ வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தனுசுல வந்து இருக்கக்கூடிய குரு எந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது தனுசு ராசி வளர்ச்சி அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தனுசு ராசி குரு பகவான் மிருகசீட நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலங்கள், தனுசு ராசி குரு பகவான் மிருகசீட நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலங்கள் தனுசு ராசி வளர்ச்சி அடைகிறது. அப்போ அந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்களமான விஷயத்துக்கெல்லாம் முடிவு பண்ணுறது, மங்கள காரியங்களை செயல்படுத்துதல், அதாவது சுபகாரியங்களுடைய முடிவு எல்லாமே இந்த நேரத்தில் தான் அவங்க எடுப்பாங்க. அந்த சுபகாரிய முடிவுகள், நல்ல தீர்மானங்கள், அதாவது பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பணத்தை போட்டு பணம் எடுக்கிறது, நிலத்தில் பணத்தை போட்டு எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நட்சத்திரத்தில் அந்த வளர்ச்சியான நேரத்தில் தான் அமையும். அதெல்லாம் அவங்க வந்து எழுதி வச்சு உணர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மகர ராசி எப்போ வளர்ச்சி அடையுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ மகர ராசிக்கு வளர்ச்சியான காலங்கள் எது, எந்த மாதிரி நேரங்கள் அந்த ராசியை வளர்ச்சியான பாதைக்கு செலுத்துறதுக்கு உண்டான ஒரு புத்தியையும் சக்தியையும் செயல்படுத்தும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ராசிகளின் வளர்ச்சியில் மகர ராசியுடைய வளர்ச்சி எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசியுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா இங்கே திருவாதிரை நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது மகர ராசிக்கு வளர்ச்சி வரும். அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கும் பொழுது மகர ராசிக்கு தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சி, திருமணம் சம்பந்தப்பட்ட வளர்ச்சி, அதே மாதிரி பல விஷயங்களை வெற்றி பெறக்கூடிய வளர்ச்சி, இதெல்லாமே இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கும் பொழுது வெற்றி கிடைக்கும். ஏப்பா என்னப்பா அது, சனியும் ராகுவும் சேர்ந்தா கர்மா, சனியும் ராகுவும் சேர்ந்தா இருட்டு கும் இருட்டு, சனியும் ராகுவும் சேர்ந்தா பிரச்சனை அப்படின்னு எல்லாம் சொல்ற நேரத்தில் மகர ராசிக்கு சனியும் ராகுவும் சேர்ந்தா சனி போய் ராகுவுடைய நட்சத்திரத்தில் நின்றால் வளர்ச்சின்னு சொல்றீங்கன்னு கேட்குறீங்களா? காலச்சக்கரத்துக்கு 6வது நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், காலச்சக்கரத்துக்கு ஐஸ்வர்ய நட்சத்திரம் திருவாதிரை தான். அப்போ காலச்சக்கரத்திற்கு மைத்ரிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். அப்போ ஐஸ்வர்யமும் அதாவது நட்பும் அதை ஒன்று சேர்றப்ப என்ன ஆகும், வளர்ச்சி தானே வரும். ஏன் இதுக்கு மட்டும் விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் இதுக்கு உண்டான கேள்விக்கு வருவீங்க. அந்த கேள்விக்கு உண்டான ஒரு சின்ன விளக்கம் அவ்வளவுதான். அப்போ மகர ராசி வளர்ச்சி அடைவது எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாதிரை நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கும் அந்த காலங்கள் மகர ராசிக்கு ஏதாவது ஒரு வெற்றியை செய்யக்கூடிய காலங்களாக இருக்கும். அதற்கடுத்ததாக கும்பராசி எப்போ வளர்ச்சி அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கும்பராசிக்கு வளர்ச்சி அடையக்கூடிய நேரம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இந்த கும்பராசிக்கு வளர்ச்சி அடையக்கூடிய நேரம் மகம் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலங்கள் கும்பராசியின் வளர்ச்சியான காலங்களாக இருக்கும். மகம் நட்சத்திரத்தில் சனி பகவான் வந்து பயணிக்கும் காலங்கள் கும்பராசிக்கு சிறப்பான செயல்கள் தான் அங்கே நடக்கும். அப்போ அந்த சிறப்பான செயல்கள் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி செயலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆன்மீக குருமாராகிறது, ஆன்மீக தலைவராகிறது, அதே மாதிரி வாக்கு பலிதத்தில் வெற்றி கொள்ளுதல், அதே மாதிரி தெய்வ காரியங்களை நிறுவி தெய்வ காரியங்களால் பேர் கொள்ளுதல், அதே போல் தலைவர் பொறுப்பெல்லாம் வர்றது, அதாவது பஞ்சாயத்து தலைவர், அதே மாதிரி கவுன்சிலர், இந்த மாதிரி சின்ன சின்ன பொறுப்புகளில் தலைவராகக்கூடிய பொறுப்பும், அதே மாதிரி இந்த என்ன சொல்ல பிளாக் மணின்னு சொல்லக்கூடிய அடுத்தவங்க பணத்துக்கு முதலாளி ஆகிற வாய்ப்பெல்லாம் வர்றது அந்த நேரத்தில் தான். கும்பராசியில் இருக்க கும்பராசியுடைய வளர்ச்சி மகம் நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கும் பொழுது இந்த மாதிரி செயல்பாடெல்லாம் வரும். இதெல்லாம் வந்து அந்த நேரத்தையும் தருணத்தையும் நீங்கள் பார்த்து கொண்டால் உங்களால் அதை பயன்படுத்த முடியும். இல்லை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஜாதக முறையில் தெரிந்து கொள்ளவும் முடியும். அதே போல் இப்போ அடுத்ததாக மீனகுரு. அப்போ மீனராசிக்கு எந்த நட்சத்திரத்தில் வளர்ச்சி இருக்கிறது மீனராசிக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம்.
மீனராசிக்கு வளர்ச்சியை தரக்கூடிய நட்சத்திரம், மீனராசிக்கு வளர்ச்சியை தரக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தில், அதாவது மீனராசிக்கு சுவாதி நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிக்கும் காலம் வளர்ச்சியான காலமாக இருக்கும். ஏன் சுவாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது நாம் சொல்றோம், என்னப்பா குரு ராகுவும் சேர்ந்தா, குரு ராகுவும் சேர்ந்து சுவாதி நட்சத்திரத்தில் பயணிச்சாலே அவங்க கோடீஸ்வரராக இருப்பாங்க. அது ஒரு பொது விதி. அப்போ இந்த மீனராசியுடைய குரு இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுங்கிறது வந்து, சுவாதிங்கிறது என்னன்னா நமக்கு அதிக நீரோட்டமான அமைப்புன்னு அர்த்தம், எதையும் ஊடுருவி செல்லக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம், எதையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம். அந்த நட்சத்திர குறியீட்டுடைய அமைப்பு அப்படி இருக்கும். அப்போ அந்த நீரோட்டத்தில் மீன் எங்க இருக்கும்? நீர்ல தானே இருக்கும். மீன் எங்க இருக்கும்? தண்ணியில் இருக்கும். தண்ணியில் இருந்தால் தானே மீனுக்கு பவர். அப்போ இந்த ஐஸ்வர்யத்தையும் இந்த ராசிக்கு வளர்ச்சியையும் இந்த குரு இங்க மீனாகிறார், அந்த ராகு அங்க நீராகிறார், அதை வளர்த்து விடுகிறார். அப்போ மீனராசிக்கு வளர்ச்சியை தரக்கூடியது சுவாதி நட்சத்திரம். அப்போ இதையெல்லாம் உங்களுடைய ஜாதகத்திலும் நீங்கள் தெரிந்து அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம், தவறில்லை. இதை நாம உங்களுக்கு இப்போ வெளிப்படையாக சொல்லியிருக்கிறோம், எதையும் மறைத்து சொல்லவில்லை. அப்போ உங்களுடைய தேவைகள், இந்த ராசிகளுக்கு வளர்ச்சி எப்பொழுதுன்னு சொன்ன மாதிரி இந்த மாதிரி விளக்கம் ராசிகளுக்கு வளர்ச்சியானதுன்னு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்களும் உங்களோட ராசியில் இந்த வளர்ச்சியான நேரத்தை குறித்து வச்சு முயற்சி பண்ணி பாருங்க, வெற்றி பெறுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் கேரளா குருமணிகண்டன், சங்கமம் ஜோதிட அறக்கட்டளையின் தலைவர். அப்போ என்னுடைய ஃபோன் நம்பர் 8883515656, 8883515656, 8593970214, 8593970214. இந்த வாய்ப்பு தந்ததற்கு ரவிஷ் ஜெயக்குமார் ஐயாவிற்கு எனது மனமார்ந்த நன்றியையும், ஆன்லைன் ஆஸ்ட்ரோ கரூர் டிவி அதை பதிவு செய்து பயணிக்கும் பால சுப்பிரமணியம் ஐயாவிற்கும், இங்கே எங்களுக்கு ஆதரவு தந்து என்னும் எங்களை வாழ்த்தும் வழிநடத்தும் எங்கள் ஐயா ரவி ஜெயக்குமாருக்கு மீண்டும் எங்கள் நன்றியை தெரிவித்து என் உரையை முடித்துக் கொள்கிறேன்.